இன்னைக்கு மட்டன் நெய் பிரட்டல் பண்ண போறோம். செய்யறது ரொம்பவே ஈஸி. நெய் மணத்தோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. இதே நீங்க மஷ்ரூம்லயும் பண்ணலாம், பன்னீர்லயும் பண்ணலாங்க. நான் இன்னைக்கு 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துட்டு கழுவிட்டு குக்கர்ல சேர்த்திருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன், கொஞ்சமா மஞ்சத்தூள், 3/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்க்கிறேங்க. இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கலந்துட்டு குக்கர் மூடி வச்சு ஒரு 10 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மட்டன் வேகணும் இல்லைங்களா, அதனால நீங்க விசில் விட வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா ஆவி வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு சிம்ல 15ல இருந்து 20 நிமிஷம் வச்சீங்கன்னா மட்டன் நல்லா வெந்துரும். 10 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டு ஆவி இறங்கினதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பாக்குறேன், மட்டன் நல்லா வெந்திருக்கு. வேகலன்னா 2 விசில் கூட விட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், பாதி தக்காளி, பெரிய தக்காளியில பாதி எடுத்திருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் எல்லாம் வெட்டி வச்சிருக்கேங்க. இப்போ ஒரு கடாயில நெய் ஊத்திக்கோங்க. 3 ஸ்பூன் நெய் ஊத்திருக்கேன். உங்களுக்கு அதிகமா வேணும்னா கூட ஊத்திக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தாளிச்சுக்கோங்க. பட்டை கிராம்பெல்லாம் நான் சேர்க்கல, வேணும்னா நீங்க ஒரு பட்டை 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. முதல்ல பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம மத்த பொருள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நான் ஏற்கனவே வேக வைக்கும் போது சேர்த்திருக்கேன், அதனால இப்போ 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசம் போற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நான் வெட்டி வச்சிருக்க தக்காளி சேர்த்திருக்கேன். தக்காளி நீங்க சின்ன தக்காளி எடுத்திருந்தீங்கன்னா 1, நான் பெருசா எடுத்ததுனால பாதி தான் எடுத்திருக்கேன். தக்காளி கம்மியா சேர்த்தா போதுங்க. இப்ப இந்த ஸ்டேஜ்ல தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு பாருங்க. இப்போ நம்ம மட்டன் வேக வச்சிருக்கோம் பாருங்க குக்கர்ல, அது தண்ணியோட உள்ள சேர்த்துக்கிறேன். நம்ம காரம் உப்பு எல்லாமே மட்டன் வேக வைக்கிறக்கே சேர்த்திருக்கோம், அதனால உப்பு காரம் இப்ப நான் எதுவுமே சேர்க்க போறது இல்லைங்க. இந்த தண்ணி ஹை ஃபிளேம்ல வச்சு நல்லா வத்த விட்டுருவோம். பாருங்க தண்ணி வந்து ஒரு 3/4 வாசி வத்திருச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, உங்களுக்கு வேணும்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கோங்க, நல்லா இருக்கும். எனக்கு காரம் இதுவே அளவா இருந்ததுனால மிளகுத்தூள் நான் சேர்க்கல. அவ்வளவுதான், நல்லா கலந்து விட்டுட்டு மட்டன்ல இருக்கிற தண்ணி வத்தற வரைக்கும் கொஞ்சம் ஹை ஃபிளேம் மீடியம் ஃபிளேம் மாத்தி மாத்தி வச்சீங்கன்னா நல்லா ட்ரையா வந்துருங்க. அவ்வளவுதான். கடைசியில இறக்கி வைக்கும் போது கொஞ்சமா கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு இறக்கிக்கலாம். உங்களுக்கு நெய் வாசம் வேணும்னா இந்த ஸ்டேஜ்ல கூட இன்னும் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊத்தி கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இது ரச சாதம், தயிர் சாதம், மட்டன் குழம்புக்கெல்லாம் சூப்பரா சூட் ஆகும்.